கரூரில் முடிந்தது விஜயின் சுற்றுப்பயணம். நடக்கக்கூடாத ஒரு துயரம் நடந்துவிட்டது. கரூரில் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட நெரிசலில் மிதிப்பட்டு 8 குழந்தைகள் 7 பெண்கள் உட்பட 40 பேர் பலியாகிவிட்டனர். 80க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கரூரில் விஜயின் சுற்றுப்பயணத்தின் போது இப்படிப்பட்ட சம்பவம் நிகழும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. இத்தனை உயிர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். மரண ஓலங்களால் மூழ்கியிருக்கும் கரூர் இன்று ஒட்டுமொத்த தேசத்தின் ஆன்மாவையும் உலுக்கியுள்ளது. இவ்வளவு பெரிய துயரம் மீண்டும் ஒரு முறை நடக்கக்கூடாது என்றால் நடந்த சம்பவத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் படிப்பினை என்பது மிக முக்கியமானது. மிக குறுகலான இடத்தில் அந்த இடத்தின் கொள்திறனை தாண்டி பல மடங்கு கூட்டம் கூடியதுதான் இந்த மோசமான துயரத்திற்கு காரணம் என்று தெளிவாக கூறப்படுகிறது. இவ்வளவு கூட்டம் கூடியதற்கு அல்லது கூட அனுமதித்ததற்கு யார் பொறுப்பு என்று கேட்டால் அதற்கும் சரியான விடை கிடையாது. நாங்கள் கேட்டது விசாலமான இடம் எங்களுக்கு ஒதுக்கப்படவில்லை, போதுமான போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை என்பது தாவேகா தரப்பு குற்றச்சாட்டாக உள்ளது. கூடிய கூட்டம் எந்த விதிகளுக்கும் கட்டுப்படாத கட்டுப்பாடற்ற கூட்டமாக இருக்கிறது. நாங்கள் சொல்லும் எந்த வழிகாட்டுதல்களையும் குறிப்பையும் தாவேகா தொண்டர்கள் கேட்பது கிடையாது. கொஞ்சம் அழுத்தி சொன்னால் உடனிருக்கும் கூட்டத்தின் தைரியத்தில் எங்களிடமே சண்டைக்கு வருகின்றனர் என்பது போலீஸ்காரர்களின் அனுபவமாக உள்ளது. நடிகர் விஜய் தங்கள் மனம் கவர்ந்த நடிகராகவும் தலைவராகவும் இருந்தாலும் அதற்காக தொண்டர்கள் சிறு குழந்தைகளுடன் கட்டுக்கடங்காத கூட்டத்தில் கொளுத்தும் வெயிலில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் கூடுவது என்பது கொஞ்சம் பொறுப்பற்ற சமூகத்தின் அவலமாகும். இப்படிப்பட்ட ஒரு கண்மூடித்தனமான ஈர்ப்பு நம்பிக்கையுடன் வரும் கூட்டத்தை தாவேகா சரியாக வழிநடத்தவில்லை. தொண்டர்களை பிரச்சார இடங்களில் பல மணி நேரம் காத்திருக்க செய்வதும் அதற்கு பிறகு கூட்டத்தில் சினிமா பாணியில் வசனங்கள் பேசி உசுப்பேற்றுவதும் தான் கட்சி தலைமையின் போக்காக தொடர்ந்து உள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. காவல்துறையினரை குறை சொல்லலாம், காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வரை குறை சொல்லலாம், விஜய் ரசிகர்களை குறை சொல்லலாம், ரசிகர்களை கட்டுப்படுத்தும் திறமை இல்லாத விஜயையும் குறை சொல்லலாம். சொல்லி என்ன பயன்? போன உயிர்கள் திரும்பி வரப்போவது கிடையாது. ஆனால் அரசியல் கட்சிகள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். காவல்துறையினரும் சேர்த்துதான். சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படையின் ஏர் ஷோ நடந்தது. 5 லட்சம் பேர் கூடியிருந்த இடத்தில் வெளியேறுவதற்கு போதிய வழிகள் அமைக்கப்படவில்லை. 6 பேர் உயிரிழப்பு. கிழக்கு கடற்கரை சாலையில் AR ரஹ்மான் இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இரவு 2 மணி வரை போக்குவரத்து நெரிசல். திமுகவின் நிர்வாக திறமையின்மைக்கு சான்றுகள் இவை. அமைச்சர்களும் மற்ற கட்சி தலைவர்களும் நிவாரண பணிகளை மேற்கொள்ள கரூர் செல்லும் போது நடிகர் விஜய் சத்தம் போடாமல் திருச்சி சென்று தன் விமானம் ஏறி சென்னையை வந்தடைந்து விட்டார். அவர் கரூரிலேயே தங்கி இருந்திருக்க வேண்டும், மருத்துவமனைகளுக்கு சென்றிருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு. நடந்த துயர சம்பவத்தின் பின்விளைவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். விஜயின் உயிருக்கே கூட ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். மாநில அரசு இறந்தவர்களுக்கு தலா 10 லட்சம் நஷ்ட ஈடு அறிவித்துள்ளது. விஜய் தரப்பில் இருந்து 20 லட்சம் நஷ்ட ஈடு அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விஜய்க்கு என்ன என்பதே அடுத்த கேள்வியாக இங்கு பார்க்கப்படுகிறது. அடுத்த சனிக்கிழமை சுற்றுப்பயணம் தொடருமா? சுற்றுப்பயணம் செல்ல அனுமதி வழங்கப்படுமா? சுற்றுப்பயணம் கைவிடப்பட்டு மாவட்டம் தோறும் பொதுக்கூட்டம் நடத்தப்படுமா? இதற்கெல்லாம் விடை கிடைக்கும் முன் நேற்று முன்தினம் நடந்த கோர சம்பவத்திற்கு விஜய் கைது செய்யப்படுவாரா என்பதையும் நாம் சேர்த்தேதான் பார்க்க வேண்டியுள்ளது. ஹைதராபாத்தில் திரைப்பட வெளியீட்டுக்கு வந்த கூட்டத்தில் பெண்மணி ஒருவர் உயிரிழந்தார் என்ற காரணத்துக்காக சூப்பர் ஸ்டார் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார். இன்று கரூரில் நடந்ததற்கும் அன்று ஹைதராபாத்தில் நடந்ததற்கும் அதிக வித்தியாசம் கிடையாது. விஜயை கைது செய்ய முதல்வருக்கு தைரியம் இருக்கிறதா? சென்னை நீதிமன்றமே நடிகர் விஜய் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்ததை நாம் சற்றே ஞாபகப்படுத்த வேண்டும். இப்போதே விஜயை கைது செய்தால் அவருடைய ரசிகர் தரப்பிலிருந்து அதிக எதிர்வினை இருக்காது. நடிகருக்கு அனுதாப அலையும் இருக்காது. அதுவே திமுகவுக்கு லாபமாகும். சிறிது நாட்கள் கழித்து கைது என்றால் நிலைமையே மாறியிருக்கும். அடுத்து விஜய் என்ன செய்வார்? அடுத்த கூட்டத்தில் மக்களை பார்த்து என்ன பேசுவார்? கரூர் நிகழ்வுக்கு நிச்சயம் இரங்கல் தெரிவிப்பார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தனியாக சந்தித்து ஆறுதலும் கூறுவார். ஆனால் இந்த சம்பவம் நடிகர் விஜய் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் விளம்பரம். இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் கட்சி வளர்ச்சியை கண்டிப்பாக பாதிக்கும். திமுக can relax on its own. விஜயின் திமுக எதிர்ப்பு இனிமேல் இதே அளவு உக்கிரமாக இருக்குமா என்பது யாருக்குமே தெரியாது. திமுக நிச்சயம் இந்த மாதிரியான ஒரு அரசியலை செய்யும். அது அவர்களுக்கு கைவந்த கலை. இந்த சோக வரலாற்றை விஜய் கட்சி ஆரம்பித்த சில நாட்களிலேயே சம்பாதித்துக் கொண்டு விட்டார். இதிலிருந்து விடுபடுவது அவ்வளவு எளிதல்ல. 2026 தேர்தலை முன்னிட்டு செய்யப்பட்டு வரும் விஜய் கட்சி பிரச்சாரத்தின் ஸ்ட்ரீம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிவிடும். பிரச்சாரம் மந்தமாகிவிடும்.
போய்விடும். விஜயின் பிரச்சாரத்திற்கு கூடும் கூட்டம் குறித்த பிம்பத்தை இங்கிருக்கும் சில காட்சி ஊடகங்கள் சித்தரித்த விதமும் அதன் மூலம் கட்டமைக்கப்பட்ட பிம்பமும் கூட அந்த கட்சியின் கூட்டங்களுக்கு கூடும் கூட்டத்தினரை சற்றே உசுப்பேற்றுவது போலதான் உள்ளது. கூட்டத்தை நெறிப்படுத்த வேண்டிய போலீஸ், கட்டுப்பாட்டுடன் குறித்த நேரத்தில் நிகழ்ச்சி நடத்தி முடிக்க வேண்டிய கட்சி தலைமை, கூடிய கூட்டத்தை சரியாக வழிநடத்த வேண்டிய அந்தந்த பகுதி கட்சி நிர்வாகிகள் என பல அம்சங்கள் இங்கு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. ஆற்றல் இல்லாதான் பிடித்த படை இன்னா என்கிறது இன்னா 40 என்ற இலக்கிய நூல். தகுதியும் திறமையும் சரியான முடிவெடுக்கும் திறனும் இல்லாத ஒருவரிடம் இருக்கும் ஆயுதமும் அதிகாரமும் செல்வாக்கும் துன்பத்தையே தரும் என்பதுதான் அதன் அர்த்தமாகும். கரூர் துயரத்துக்கு மட்டுமல்ல, தமிழக அரசியலில் இப்போதிருக்கும் போக்குக்கும் இது மிகவும் பொருந்தும். இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது? காலம் நல்லதொரு பதிலை முன்வைக்கும் என்ற நம்பிக்கையுடன்